பார் ஏலம் எடுப்பதற்காக வரைவோலை வாங்காமலேயே அவருக்கு தேவையான சலுகைகள் எல்லாம் இந்த அரசு, திமுக அரசு வழங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சந்தைப்படுத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் லிமிடெட் என்கிற இந்த நிறுவனம் பல்வேறு தொடர்புடைய நிறுவனங்கள், குறிப்பாக இந்த PMLA என்று சொல்லப்படுகின்ற சட்ட விதியின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில், அதாவது 6/3/2025 வரை நடத்தப்பட்ட இந்த சோதனையின் வாயிலாக இப்படிப்பட்ட பல்வேறு தகவல்கள் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து மதுபானங்கள் முறைகேடாக இறக்குமதி செய்து டாஸ்மாக் நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செய்ததாக இருந்த புகாரை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகமான எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஒரு தீவிர சோதனையை முன்னெடுத்தார்கள். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாணிப அந்த டாஸ்மாக் கழகத்திலே அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனை என்பது மத்திய தொழில் பாதுகாப்பு அதிகாரிகளோடு நடத்தப்பட்ட சோதனையுடைய பின்புலமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு கோடி ரூபாய் இவர்கள் முறைகேடு செய்திருப்பதும், பல்வேறு முறைகேடுகள் இதில் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தோற்று காட்டியிருக்கிறார்கள். மேலும் இது சார்ந்த பல்வேறு விவரங்களை எல்லாம் அமலாக்கத்துறையினுடைய தொடர் விசாரணையில் இருக்கிறது. அவற்றையெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விரைவில் முழுமையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார்கள் என்பது தெரிய வரும். குறிப்பாக இந்த பண பரிமாற்ற சட்டம் குறிப்பாக நடத்தப்பட்டிருக்கின்ற சோதனையில், குறிப்பாக சென்னை பகுதியில் நடத்தப்பட்டது, அதே போல கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டது, கரூரில் நடத்தப்பட்டது, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இப்போது நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த கரூரிலே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும், அதே போல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்களிடம் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அவர்கள் மூலமாகத்தான் இந்த பணங்கள் எல்லாம் பெறப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அப்போது தகவல் வெளியானது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு சோதனை இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்து நடத்தப்பட்ட சோதனையிலே இன்றைக்கு இவ்வளவு கோடி ரூபாய் அவர்களுடைய மதுபான அந்த உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து எப்படியெல்லாம் முறைகேடாக இவர் செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பண மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, இதில் எடுக்கப்பட்ட ஆளுடைய அந்த மனித வளத்தை எடுக்கப்பட்ட விவரத்தில் எவ்வளவு முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள், 1000 கோடி ரூபாய் அளவிற்கு கருப்பு பணம் எப்படியெல்லாம் எல்லாம் இவரை ஏமாற்றி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான ஒரு முழுமையான மோசடியை இதில் அம்பலப்படுத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக இந்த கலால் வரி என்று சொல்லக்கூடிய 30.5 கோடி ரூபாய் அளவிற்கான கலால் வரி என்பது இந்த அரசு, குறிப்பாக திமுக அரசு, டாஸ்மாக் நிறுவனம், திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி செலுத்தவில்லை என்பது ஒரு புகாராக இருக்கிறது. அதே போன்று இதில் ஏராளமான முறைகேடுகள் அம்பலப்படுத்தப்பட்டிருப்பதையும் இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை, இதனுடைய விசாரணையினுடைய பின்புலத்தில் இருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடத்திய பிறகு இன்னும் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் இந்த வழக்கில் தெரியவரும் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையின் வாயிலாக நமக்கு தெரிய வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. திமுக பதவியேற்ற பிறகு திமுகவுடைய இந்த மதுபான ஆலைகள் மூலமாக பெறப்படக்கூடிய இந்த புகார் என்பது தொடர்ச்சியாகவே செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விற்பனை செய்யப்படுகிற ஒவ்வொரு அந்த மது பாட்டில்களுக்கும் ஏராளமான விலைகள் கூடுதலாக பெறக்கூடியது, கொள்முதல் செய்வதிலும் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு ஆதாரங்களை இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய அந்த அறிக்கை தோல்வித்து காட்டியிருக்கிறது. திமுக அரசு மக்கள் மீது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மறைமுகமான ஒரு பணத்தை பெறுவதற்காக, பணத்தை வசூல் செய்வதற்காக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மோசடி வேட்டையை அரங்கேற்றம் செய்திருப்பது, இதன் மூலமாக அம்பலப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.